வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் நான் ஸ்வீட் பாதுஷா தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமாக உப்பு, 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் பவுலில் தயிர் விட்டுக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன், சுகர் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு. இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அதில் இப்போ நம்ம 2 கப்பு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன்னா இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இது கரெக்டாக ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பாதுஷா செய்யலாம். கேஸில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் ஒன்று கரையட்டும். பாகு பதெல்லாம் வர வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. இதில் ஒரு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. வாங்க இதை பொரிச்சுக்கலாம். நான் கடாயில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இந்த ஆயில் ஒன்று சூடாகட்டும். மிதமான சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம பாதுஷாவை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாதுஷா பேக்கிங் சோடா போட்டு செஞ்சால் மட்டும்தான் நல்லா வரும். இந்த சைடு நல்லா வேகட்டும். நான் வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாகு வந்து ஆறி போயிருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நான் கரெக்டாக 1/2 hour வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பாதாம் துருவி போட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.